பாருங்கள் நம்ம ஊர் பிள்ளைங்க எப்படி போகுது பாருங்கள், செம்மையாக போகிறானுங்க. எனக்கே சிரிப்பு வருதுங்க, வேறு விட தான் போகிறானுங்க. ஏன்னா நம்ம பின்னாடி தான் இருந்தானுங்க பசங்க, கேமரா எடுத்தானுங்க, ஃபோட்டோ எடுத்தானு. இன்னும் நான் ஒரு முறை ட்ரை பண்ணுறேங்க, அதுக்கு மேலே நான் ஓவராக என்ஜின் வந்து ஸ்ட்ரெயின் பண்ண விரும்பலை. நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். திரும்பியும் ட்ரை பண்ணுறேன். ஓகே, சுத்தமாக வணக்கம் நண்பா, நான் உங்கள் சக்திவேல் பேசுகிறேன். வெல்கம் டு சக்தி விலாக்ஸ் தமிழ். ஸோ நான் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா பெங்களூர் போயிட்டுருக்கேன். ஸோ நான் என்ன திங்க் பண்ணேன், ஓகே மைலேஜ் டெஸ்ட் வீடியோ ஒன்று எடுத்துடலாம், அதுவும் வாட்டர் கேன் 1 லிட்டர் வாட்டர் கேன் டெஸ்ட் எடுத்துடலான்னு பார்த்தேன். இங்கே எதிர்க்க ஹெச்பி பெட்ரோல் பங்க் இருக்குது, நீங்களும் இங்கே பார்க்கலாம். பிளிங்க் ஆகிட்டே இருக்குது, ஃபுல்லாக ட்ரை ஆக போகுது. நான் போயிட்டு வாட்டர் கேனில் கேட்குறேன், அவங்க என்ன கொடுக்குறாங்களா என்னென்னு பார்க்கலாம். சப்போஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக 1 லிட்டர் வாட்டர் கேன் டெஸ்ட் வந்து எடுக்கலாம். சரி வாங்க போய் பார்க்கலாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு. சரி ஸ்டார்ட் பண்ணி போகலாம். என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, ஏன்னா மோஸ்ட்லி பெட்ரோல் கேன் வாட்டர் கேனில் வந்து கொடுக்க மாட்டாங்க ஒரு சில இதுவே. சரி, ஆனால் கேனில் கொடுப்பீங்களா? 2 வேணும், 2 லிட்டர். இது 2த்தையும் ஃபில் பண்ணிவிடுங்கண்ணா. ப்ரீமியம் இருக்கா? நார்மலா? எப்படி பெருசாக இருக்குமா பெட்ரோல் பங்க்கு? சரி வேணாம் போடுங்க, இது வேறு ட்ரை ஆகிடும் போல். 2த்துலேயும் போட்டுருங்க, பிரச்சனை இல்லை. ஆ ஓகே நண்பா, ஆக்சுவலாக நான் அந்த பெட்ரோல் பங்க்லேருந்து பெட்ரோல் வாங்கிட்டு 2 கேன் வாங்கிட்டு வந்தேன். ஒன்று பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுக்கு, அது முடிஞ்ச உடனே இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேக்கப்புக்காக. ஏன்னா அது அடுத்த பெட்ரோல் பங்க் எப்போ வரும்னு தெரியல. ஸோ அதனால் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இது ஆல்மோஸ்ட் நான் ஓட்டிட்டேன், ஃபுல்லாக ஓட்டிட்டு வந்து இதோட 3 தடவை நிறுத்தி ஓட்டினேன், ஏன்னா ஃபுல்லாக ட்ரை பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 1097 கிலோமீட்டர் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இப்போது இதை ஃபுல்லாக ட்ரை பண்ணியாச்சு. நீங்களே ஆக்சுவலாக அங்கே பார்த்துருக்கலாம், வார்னிங் ஃபுல்லாக இருக்கும், பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு, ட்ரை பண்ணிட்டேன். இதை ஓப்பன் பண்ணி ஓகே, ஐ திங்க் இப்போது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஓகே நண்பா, 1 லிட்டர் ஃபுல்லாக காலி பண்ணியா. ஓகே நண்பா, 1 லிட்டர் ஆக்சுவலாக ஊற்றியாச்சு, நீங்களே பார்க்கலாம். எவ்வளோ கிலோமீட்டர் கொடுக்க போகுதுன்னு தெரியல எக்ஸாக்டாக. இது இன்னும் சென்ஸ் பண்ணுறதுக்கு லேட் ஆகுமா என்னன்னு தெரியல, பிளிங்க் அடிக்குது. ஸோ வாங்க ஓட்டிக்கினே பேசலாம், இதில் என்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குன்னு சொல்லிவிட்டு. அண்ட் வாங்க பார்க்கலாம். நோட் பண்ணிக்கங்க, 1097 கிலோமீட்ரு. ஓகே, போயிட்டே பேசலாம் வாங்க. ஏன்னா ஆல்ரெடி நான் 2 மைலேஜ் டெஸ்ட் வீடியோ போட்டிருப்பேன், நீங்களே என்ன போயிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு மைலேஜ் பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பண்ணியிருப்பேன், அது பார்த்தீங்கன்னா 22 கிலோமீட்டர் தான் கொடுத்துச்சு. இப்போ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மைலேஜ் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து நான் பண்ணியிருப்பேன், அது பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் லைக் 37+ கொடுத்துச்சு. எனக்கே கொஞ்சம் அதிசயமாக தான் இருந்துச்சு 37+ கொடுத்தது. அதனால தான் சரி ஓகே 1 லிட்டர் வாட்டர் கேன் டெஸ்ட் வந்து எடுத்து பார்க்கலாம், என்ன தான் ஆகுதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு என்ன. பட் மேக்ஸிமம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணாதீங்க நண்பா. 1 லிட்டர் வாட்டர் கேன் டெஸ்ட் ஏன் பண்ண வேணான்னு சொல்கிறேன்னா, நான் இப்போது ஆக்சுவலாக இந்த இது கேன் வந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணுறதுக்காக ஓட்டிகிட்டு வர சொல்லும் போது நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகும், இன்ஜின் ஸ்ட்ரெயின் ஆகுனா ஸ்ட்ரெயின் ஆகாது, கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் அவ்வளோவா இருக்காது, த்ரோட்டல் ரெஸ்பான்ஸு ஃபுல்லாக ட்ரை ஆக சொல்லும் போது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் வந்து ஃபியூல் இன்ஜெக்டட் மிஷினு. ஸோ அதுக்கான தீனி வந்து கரெக்டாக போட்டு தான் ஆகணும் நண்பா. ஸோ அதனால் மேக்ஸிமம் ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லை, இந்த யூடியூபுக்காக மட்டுமே. நீங்கள் யூடியூப் ஃபேமிலி நீங்கள் கேட்டிருக்கிறதுனால நான் பண்ணுறேன். வாங்க எவ்வளோ ரிசல்ட்டு கொடுக்க போகுதுன்னு தெரியல. நான் இப்போ ஆக்சுவலாக எங்கே இருக்குன்னு சொல்லிடுறேன் பாருங்கள். இது ரோடு வந்து எப்படி இருக்குன்னா
இது ஸ்டேட் ஹைவே தான் சொல்ல போனால், கிருஷ்ணகிரி டு திருவண்ணாமலை, ஐ மீன் அப் டு பாண்டிச்சேரி வரைக்கும் இந்த ரோடு போவோம். பட் திருவண்ணாமலை தாண்டி, ஐ மீன் திருவண்ணாமலையில் செங்கம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. பட்டு செங்கம் தாண்டினோம்னா கொஞ்சம் கிருஷ்ணகிரி வரைக்கும் ஒரு சில இடம் நல்லா பேட்ச் பண்ணியிருப்பானுங்க, ஒரு சில இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா வில்லேஜ் அது மாதிரி எல்லாமே தான் கவர் ஆகும், ஹைவேஸு வில்லேஜ் எல்லாமே. ஸோ எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா மேக்ஸிமம் நம்ம சிட்டிலேயே ஓட்ட போகிறதில்ல, வில்லேஜ்லேயும் ஓட்ட போகிறதில்ல, மிக்ஸ்டாக தான் ஓட்டுவோம். வாங்க எப்படி ரிசல்ட்டு கொடுக்குதுன்னு பார்க்கலாம், ரொம்ப க்யூரியஸாகவே இருக்குது. இப்போது ஒரு இன்சிடெண்ட்டை ஷேர் பண்ணணும்னா, நான் இங்கே நிறுத்திட்டு நான் ரைடிங் ஜாக்கெட் எல்லாம் போட்டிருக்கேங்க, கம்ப்ளீட் செட்டு போட்டிருக்கேன். பட் அங்கே ஒரு அம்மா பார்த்துட்டு எல்லாம் ஃபுல் ஃபேமிலியும் கூப்பிடுது, என்னத்துக்குன்னு தெரியல. ஏன்னா பார்க்குறதுக்கு ஜோக்கர் மாதிரி இருப்போமா என்னன்னு தெரியலையே, இதை பார்த்த உடனே கூப்பிட்றாங்க. எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் தள்ளின்னு வந்துட்டு அங்கே எம்டி ஸ்பேஸ் இருந்துச்சு, அங்கே தான் வந்து இந்த பெட்ரோல்லாம் ஊற்றினேன். ப்ளஸ் பெட்ரோல் ஊற்ற சொல்லும்போது திரும்பி ஒரு 2-3 பேர் போனாங்க. அவங்க பார்க்குறாங்க, என்னடா இவன் இந்த பைக் வச்சுக்கின்னு பெட்ரோல் பங்கில் போடுறத வாட்டர் கேனில் வச்சுட்டு போடுறானேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக பார்த்தாங்க. ஆனால் 1000 பேர் பார்க்குறவங்க பார்ப்பாங்க, நம்மளுக்கு என்ன, நம்ம யூடியூப்பில் வந்து தரமான கண்டென்ட்டாக கொடுக்குறோமா, அதுதான் முக்கியம். ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி அப்படி பார்த்தாலும் ஓகே லெட்ஸ் கோ ஃபார் இட்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டென்ட் கொடுத்துட்ருக்கேன். கொஞ்சம் ஆதரவு கொடுங்க நண்பா. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாகவே பாருங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு என்னென்ன டிப்ஸும் நான் சொல்கிறேன். மேக்ஸிமம் எப்படி ஹை மைலேஜ் வரும் அந்த டிப்ஸும் உங்களுக்கு கொடுக்குறேன். சரி வாங்க பார்க்கலாம். ஏன் மைலேஜ் வந்து டியூக் 390 நிறைய வந்து வேரி ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஏன்னா ஒரு வண்டிக்கு வந்து 30+ கொடுக்குது, ஒரு வண்டிக்கு 20+லாம் கொடுக்குது. ரீசன் பார்த்தீங்கன்னா ரைடர் பொறுத்தும் வந்து சேஞ்ச் ஆகுங்க. ஏன்னா ஒரு சில பேர்லாம் ரொம்ப ஹார்ஷாக ட்ரைவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ஜின் பிரேக்கிங் வந்து நிறைய பேர் பண்ண மாட்டாங்க, சும்மா டக்குன்னு சத்தம் வர அளவுக்கு பண்ணுவாங்க. ஸோ அதை பொறுத்துலாம் வந்து நீங்கள் எவ்வளோ கிளர்ச்சி யூஸ் பண்ணுறீங்க, இதெல்லாம் பொறுத்து தான் கண்டிப்பாக உங்கள் மைலேஜ் வந்து வரும். ஓகே நண்பா, உங்களுக்கு ஹை மைலேஜ் வேணும்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் ஸ்பீடை வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். பாருங்கள் நம்ம ஊர் பிள்ளைங்க எப்படி போகுது பாருங்கள், செம்மையாக போகிறானுங்க. எனக்கே சிரிப்பு வருதுங்க, வேறு தான் போகிறானுங்க. ஏன்னா நம்ம பின்னாடி தான் இருந்தானுங்க பசங்க, கேமரா எடுத்தானுங்க, ஃபோட்டோ எடுத்தானுங்க, போகிறானுங்க. சரி ஹாப்பியாக இருக்கட்டும், விடுங்க. நம்ம அதுக்குன்னு அவனுங்களுக்குள்ளே போட்டி போட்டோம்னா இது வந்து ட்ராக் இல்லை, ரேஸ் போகிறதுக்கு. பிள்ளைங்க எப்படின்னா போட்டோம். ஸோ வாங்க பாயிண்ட்டுக்கு வரலாம். ஸோ உங்களுக்கு ஹை மைலேஜ் வரணும்னா கண்டிப்பாக நீங்கள் நார்மலாக, ஐ மீன் 60 to 80 ஈவன் 90 கூட நீங்கள் போகலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. நான் ஸ்லோ பண்ணுறானுங்க என்னன்னு தெரியலையே, ஆவரேஜாக போகலாம், பிரச்சனை இல்லை. பட் என்னென்னா நீங்கள் ஓகே நண்பா, கிருஷ்ணகிரிக்கு முன்னாடி இது ஆக்சுவலாக இந்த ரோடு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. கார்னரிங்லாம் செம்மையாக இருக்கும். வாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. நல்லா ஃபன்னாக இருக்கும் இது போகிறதுக்கு இந்த ரோடு. பட் என்ன ஒன்றுனா கொஞ்சம் கரெக்டாக முறையாக இருக்கும் ரோடு. பட் மற்றபடி க்ரிப்பில் இந்த பைக்கு சொல்லவே வேணாம் நண்பா, கார்னரிங்லாம் அடித்து தள்ளும் அப்படியே. பிக்கப் சும்மா த்ராட்டில் அப்படியே அழுத்துனீங்கன்னா வச்சுக்கோங்க, சும்மா கும்முன்னு போகுது பாருங்க அப்படியே. இந்த பீஸ்டி பாய் எப்பயுமே வேறு லெவல் தான் இவன், எக்ஸ்பெக்டேஷன் எப்பயுமே கம்மியாக பண்ணதில்லை. நம்ம பைக்கு பேர் பீஸ்டி பாய்ங்க, நல்லா எப்பயுமே ஹெல்ப்ஃபுல்லாகவே இருப்போம். தமிழ்நாடு வண்டி எதிர்க்க வருது. ஐ திங்க் இப்போது ஒசூர்லேருந்து தான் பஸ்ஸு திருவண்ணாமலைக்கு வருது. அதுக்கு முன்னாடி டைரெக்டாக பெங்களூர்லேருந்தே வரும். ஓகே நண்பா, 1128 கிலோமீட்டர் வந்துச்சு, ட்ராப் ஆகிடுச்சு. நீங்களே பார்க்கலாம், கியர் வந்து இப்போ தான் ரெடியூஸ் பண்ணுறேன் சைடில் நிறுத்திட்டு. ஸோ நான் கொஞ்சம் இது ஃபுல்லாக எவ்வளோ இதுவாகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அதனால் நிறுத்திட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து ஓட்டலான்னு சொல்லிவிட்டு லைட்டாக ஆக்கிறேன். ஆல்மோஸ்ட் 1 minute வரைக்கும் நின்றுட்டேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போகலாம் வாங்க. பீஸ்டி பாய் இன்னும் கொஞ்சம் போங்க, மைலேஜ் கண்டிப்பாக நீங்கள் தருவீங்க, நம்பிக்கை இருக்குது. லாஸ்ட் டைம் இவன் வந்து ஆல்மோஸ்ட் 37+ கொடுத்தான். ஸோ இந்த தடவை இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 30 கிராஸ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தெரியல, நான் பார்க்கணும். கண்டிப்பாக இவன் அதிக மைலேஜ் கொடுப்பான்.
30 அப்போ தான் வரணும் இந்த தடவையும். லெட்ஸ் see. 128 இருக்குது. நான் கொஞ்சம் கீழே சாய்ச்சிருக்கேன், சாய்ச்சி ஓட்டிட்டு போகிறேன். நான் சொன்னேன் இல்லைங்க, ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். பார்த்தா கிருஷ்ணகிரி ஏதோ இப்போ தான் வருது. அதுக்கு முன்னாடியே நின்றுட்டான். ஓகே, எனக்கு தெரிஞ்ச அவுட்ஸ்கர்ட்ஸில் தான் போய் நிற்கும் அப்படின்னு நினச்சேன். நின்றுட்டான். 1 கிலோமீட்டர் ஓடி இருக்கு இப்போதைக்கு. நல்ல விஷயம். பிஸ்டி பாய், போ போ போ. ஓகே, திரும்பி ஆஃப் ஆகிடுச்சு. நீங்களே பார்க்கலாம். நான் சைடு காட்டுறேன். திரும்பி அவன் என்ன கொஞ்ச நேரம் நிறுத்தி ஓட்டின்னு போகலாம். ஆஃப் ஆகிட்டான் வண்டி. பீஸ்டி பாய் ஆஃப் ஆகிட்டான் திரும்பியும். இதோட 2வது தடவை ஆஃப் ஆகிருக்கு. பார்க்கலாம் என்னன்பா. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு கோப்ரோவில் வந்து பேட்ரி காலி ஆகிடுச்சு. அதனால் ஒரு ஆல்மோஸ்ட் 3 மினிட்ஸ் வந்து நிறுத்தியிருந்தேன். திரும்பியும் ஆன் பண்ணிவிட்டு வாங்க போகலாம். கண்டிப்பாக எவ்வளோ கொடுக்குதுன்னு பார்க்கலாம். இது 3rd டைமாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன். 129 இருக்குது. ஓகே, ஸ்டார்ட் ஆகுறான். வாங்க போய் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் போடா வைஸ்டி பாய், கண்டிப்பாக உன்னால் முடியும், எனக்கு தெரியும்டா. நல்ல மைலேஜ் கொடுப்பாங்க கண்டிப்பாக. இது வரைக்கும் நல்லா ஓட்டுறதுக்கு செம்மைய. இது வரைக்கும் ஆக்சிடெண்ட் எதுவுமே ஆனதில்லை. நல்லா சேஃபாக பார்த்துக்குறான் பயப்புள்ள. பார்க்கலாம். ஓகே, திரும்பியும் ட்ராப் ஆகுதுங்க. நீங்களே பார்க்கலாம். திரும்பியும் ட்ராப் ஆகுது. ஓகே, ஆஃப் ஆகிட்டான். இன்னும் நான் ஒரு முறை ட்ரை பண்ணுறேங்க. அதுக்கு மேலே நான் ஓவராக என்ஜின் வந்து ஸ்ட்ரெயின் பண்ண விரும்பலை. நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு சைடு போட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண விட்றேன் கண்டிப்பாக. ஏன்னா நான் பெட்ரோல் ஊற்ற சொல்லும் போதே பார்த்தேன், லைட்டாக அது கொஞ்சம் சேவ் பண்ணி வைக்குது. அதுக்கு மேலே வந்து ஓடாது, ஏன்னா ஃபுல்லாக ட்ரை ஆகாது. பட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு சொல்லிவிட்டு. ஐ திங்க் இது 4th டைமு நின்றுருக்கான்னு நினைக்கிறேன். 1 2 ஆமாம், இது 4th டைம்னு தான் நினைக்கிறேன். இருங்க, கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பி ஆன் பண்ணி போகலாம். ஓகே நண்பா, திரும்பியும் ஸ்டார்ட் பண்ணி போகலாம். மேபி இதோட நான் லாஸ்ட் டைமாக வச்சுக்கிறேன், ஏன்னா ரொம்ப வேணாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போயிட்டு நின்றுடுச்சுன்னா அதோட நான் ஆல்ரெடி பேக்கப் பெட்ரோல் வச்சுருக்கேன். அது ஊற்றுறதுக்கு முன்னாடி உங்களுக்கே காமிக்கிறேன் கால்குலேட் பண்ணி. ஏன்னா ஒரு சில பேர் சொல்லுவீங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கீங்கன்னு கூட. வாங்க 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 போகலாம் 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 போகலாம். லைட்டாக அடைக்குது. ஏன்னா போதுமான ஃபியூவல் இல்லைங்கிட்ட கொஞ்சம் கஷ்டப்படுறோம். இதுக்கு மேலே கஷ்டப்பட வைக்கிறதுக்கு எனக்கும் சந்தோஷம் இல்லை. ஸோ வாங்க 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 வாங்க. ட்ராப் ஆகாதரா, போடா போடா. 31 ஆகிடும். ஓகே, திரும்பியும் ட்ராப் ஆகிடுச்சு. திரும்பியும் ட்ராப் ஆகிடுச்சு. நான் என்ன திரும்பியும் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணுறேன். லைட்டாக சாய்ச்சிருக்கேன். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரியில் இருக்கோம். பாருங்கள், மலை போர்டு எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடியே ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலே போனோம்னா நம்மளுக்கும் கஷ்டம். அதனால் திரும்பியும் ட்ரை பண்ணுறேன். ஓகே, சுத்தமாக ஸ்டார்ட் ஆக மாட்டிருக்கு பாருங்கள், நீங்களே பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படியே கால்குலேட் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்கள். ஓகே, நீங்கள் பார்க்கலாம் 1130 கிலோமீட்டர் போயிருக்கு. நான் ஆல்ரெடி இமேஜ் நான் எடுத்து வச்சுருந்தேன். இருங்க, என் ஃபேஸ் காமிச்சா தான் போகும். இமேஜ் பாருங்கள், 1097 தான் போயிருக்குங்க. ஸோ 1130 பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 3 கிலோமீட்டர், அங்கே ஒரு 30 கிலோமீட்டர். ஸோ 1 லிட்டர் பெட்ரோல் கேனில் டெஸ்ட் பண்ணதுக்கு 33 கொடுத்துருக்குங்க. 33ன்றது கண்டிப்பாக நல்ல மைலேஜ். அதுவும் நீங்களே அந்த ரோடு பார்த்துருக்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஃபுல்லாக பிளிங்க் ஆகுது பாருங்கள், வண்டியும் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ இதுக்கு மேலே ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண விரும்பலை. நான் வேணால் உங்களுக்கு அந்த பெட்ரோல் கேன் வந்து 2வது ஃபில் பண்ணேன் இல்லை, அது உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஏன்னா மேபி நிறைய பேர் டவுட் பண்ணுவீங்க. கண்டிப்பாக 33 கிலோமீட்டர் கொடுத்துருக்குதுன்னா அமேசிங். நான் ஒரு மிகப்பெரிய பிக் தம்ஸ் அப் தான் சொல்லுவேன். எங்கே இருக்குது? ஓகே பாருங்கள்,
இது அப்படியே தான் இருக்குது. இன்னும் எதுவும் எக்ஸ்ட்ராலாம் ஊற்றலை. நீங்கள் மேபி தப்பாக கூட நினைப்பீங்க, பார்த்துக்குங்க. அப்படியே தான் இருக்குது. நான் இப்போது இந்த வீடியோ முடிச்சுட்டு நான் ஃபில் பண்ணிவிட்டு போயிட்டு டேங்க் வந்து ஃபில் பண்ணிவிட்டு போக போகிறேன். ஏன்னா இது பேக்கப்புக்காக தான் வச்சேன். இங்கே பாருங்கள் நின்றுடுச்சு, எங்கே பெட்ரோல் பங்க்னே தெரியல. ஸோ 33 கிலோமீட்டர், ரியலி இட் இஸ் குட் மைலேஜ். அண்ட் ஐ திங்க் இது இவ்வளோ கொடுக்குன்னு கண்டிப்பாக எதிர்பார்க்கல. ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 37 கொடுத்துச்சு. பட் 33ன்றது ஆவரேஜ், நல்ல இது தான். ஏன்னா ரோட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்ஸ்ட்டாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக கன்க்ளூட் பண்ணோம்னா 33 கிலோமீட்டர் வந்து கண்டிப்பாக நல்ல மைலேஜ் தான். ஓகே நண்பா, ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ கண்டிப்பாக நான் எடுத்தேன். ஏன்னா இவ்வளோ என்ஜின் ஸ்ட்ரெயின் பண்ணது எனக்கே ஒரு கஷ்டமாக தான் இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்ரெடி ஆதரவு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. அண்ட் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ண போகிற நியூ உள்ளங்களுக்கும் நன்றி நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in next video. Until then, bye from Shakthi.